ஹாப்பி ஈவினிங் டு ஆல். இது உங்க லைஃப் பெரபிள்ஸ். இப்போ உங்க மனசுல ஒரு அழகான ரொம்ப அமைதியான கிராமத்தை கொஞ்சம் நினச்சிக்கோங்க. இதமான மாலை வெயில், எங்கோ ஒரு விதமான நிம்மதி. ஆனா அந்த அழகிய கிராமத்துக்குள்ள ஆழமான ஒரு சோகம் மறைஞ்சிருக்குங்க. அங்க இருக்கிற பெண்களுக்கு ஒரு அவசர மருத்துவ உதவி தேவைப்படும் போது, அவங்கள காப்பாத்துற ஒரு பெண் மருத்துவர் கூட இல்ல அப்படிங்கிற நிலைமை வரும்போது, அந்த கிராமத்தோட பாதுகாப்பும் அமைதியும் மெல்ல மெல்ல மங்கி போகுது, இருண்டு போகுது. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் அந்த மங்கிப்போன வெளிச்சத்தை எப்படி மறுபடியும் கொண்டு வருது அப்படிங்கறத பத்தி தான். வாங்க இந்த விழிப்புணர்வு பயணத்துக்குள்ள போகலாம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன். இது உங்க மனச கண்டிப்பா தொடும். உங்களுக்கு உயிர் கொடுத்த உங்க அம்மா தாங்க முடியாத வலியில தவிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க அங்க ஒரு பெண் மருத்துவர் இல்லைன்னா நீங்க என்னங்க செய்வீங்க? இந்த கையற நிலை உலகத்துல யாருக்கும் வரக்கூடாது இல்லையா? இந்த உணர்வு, இந்த வலி உங்களுக்கும் கொஞ்சமாவது இருந்தா தயவு செஞ்சு இப்போதே கமெண்ட்ல பெண் டாக்டர் அவசியம் அப்படின்னு பதிவு பண்ணுங்க. இப்ப நான் சொல்ல போற இந்த 5 விஷயங்களும் ஏதோ கதையில வர்றதில்லைங்க, நம்ம கண் முன்னாடி நடந்த நெஞ்ச உழுக்கும் நிஜங்கள். முதல் சம்பவம் 2020ல பங்களாதேஷ்ல பிரசவ வலியில துடிச்ச ஒரு தாய், அங்க ஆண் மருத்துவர் மட்டும்தான் இருந்ததால வேற வழி இல்லாம 6 மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்து கடைசில தாயும் குழந்தையும் பரிதாபமா இறந்துட்டாங்க. 2வது, பெண் டாக்டர் இல்லையேங்கிற தயக்கத்துல ஒரு முஸ்லிம் பெண் தன்னோட மார்பக வலியை 2 வருஷமா மறைச்சு கேன்சர் முற்றிய நிலையில கண்டுபிடிக்கப்பட்டாள். 3வது, கொடூரமா காயப்படுத்தப்பட்ட ஒரு 10 வயது சிறுமி மருத்துவமனையில ஆண் டாக்டரை பார்த்ததும் பயந்து போய் மௌனமாயிட்டா. அந்த உண்மையும் அங்கேயே செத்து போச்சு. 4வது, கால்ல கூச்சம் இருந்தும் பெண் டாக்டர் இல்லாததால ஹாஸ்பிட்டல் போக தயங்கிய 45 வயது பெண் இன்னைக்கு நிரந்தரமா நடக்கிற திறனையே இழந்துட்டாங்க. 5வது, இந்த நிமிஷத்துல கூட உலகின் ஏதோ ஒரு மூலையில ஒரு பெண் மருத்துவர் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வலிய பல்ல கடிச்சு பொறுத்துக்கிட்டு காத்துட்டு இருக்கா. இது எவ்வளோ பெரிய வலி தெரியுமா? உலக சுகாதார நிறுவனம், அதாவது WHO குடுக்கிற இந்த டேட்டாவை கொஞ்சம் கவனிங்க. இது சும்மா ஒரு நம்பர் இல்லைங்க, பல பெண்களோட உயிரை குறிக்கிற விஷயம். தாய்மார்களோட இறப்பு விகிதத்துல 40% சரியான நேரத்துல பெண் மருத்துவர்களோட கவனிப்பு கிடைக்காததால மட்டுமே நடக்குதாம். ஒரு உயிர் இந்த உலகத்துல பிறக்கும்போதே இன்னொரு உயிர் பரிதாபமா பிரிஞ்சு போறது எவ்வளவு பெரிய துயரம்! இதை நம்ம கண்டிப்பா தடுத்து நிறுத்தியே ஆகணும். பெண் மருத்துவர்கள் இல்லாததால வரக்கூடிய ஆபத்துகள் வெறும் பிரசவத்தோட மட்டும் முடிஞ்சிறதில்லைங்க. ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா 95% குணப்படுத்தக்கூடிய மார்பக புற்றுநோய் மாதிரி பல நோய்கள் இந்த தயக்கத்தாலேயே தாமதமாகி உயிரிழப்புல போய் முடியுது. யாரிடமும் மனசு விட்டு பேச முடியாத மன அழுத்தம், தங்களுக்கு நடந்த கொடுமைகளை ஆண் மருத்துவரிடம் சொல்ல தயங்கும் பெண்கள், இதனால என்னாகுது தெரியுமா? உண்மையான குற்றவாளிகள் ஈஸியா தப்பிச்சிடுறாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி மறுக்கப்படுது. இது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இஸ்லாம் இந்த விஷயத்தை எப்படி பாக்குது? இஸ்லாம் ஒரு பெண்ணோட உடலை ரொம்ப ரொம்ப புனிதமா கருதுது. தேவையில்லாம அதை வெளிப்படுத்தவோ அந்நியர்கள் தொடவோ கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். அதனால பெண்களோட கண்ணியத்தை காப்பாத்த பெண் மருத்துவர்கள் இருக்கிறது ஒரு சலுகையோ இல்ல நமக்கு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஆப்ஷனோ கிடையாது. அது இந்த மார்க்கம் வலியுறுத்துற ஒரு கட்டாயமான தேவை, ஆப்சல்யூட் நெசசிட்டி. வரலாற்றுல எனக்கு ரொம்ப பிடிச்ச செம்ம இன்ஸ்பைரிங்கான ஒரு நிகழ்வை நான் இங்கே சொல்லியாகணும். இஸ்லாமிய வரலாற்றின் முதல் பெண் செவிலியர்களான ருஃபைதா அல் அஸ்லமியா ரெலி மற்றும் உம்மு சினான் ரெலி, இவங்கள நினைச்சு பாருங்க. போர்க்களங்கள்ல காயம்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இவங்கள முழுமையா அனுமதிச்சு ரொம்பவே ஊக்குவிச்சாங்க. நபிசல் அவர்களே பெண்களை மருத்துவத்துறையில இவ்ளோ தூரம் ஊக்குவிச்சிருக்கும் போதே இன்னைக்கு நாமையே நம்ம வீட்டு பெண்களை தடுக்கணும். கண்டிப்பா தடுக்க கூடாதுங்க. இந்த குரான் வசனம் எவ்வளவு ஆழமானதுன்னு பாருங்க. யார் ஒரு உயிரை காப்பாற்றுகிறாரோ அது மனிதகுலம் முழுவதையும் காப்பாற்றியது போலாகும். கல்வியை தேடுறது ஒவ்வொரு முஸ்லிம்க்கும் கடமைன்னு இப்னு மாஜா நபிமொழி ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்போ ஒரு பெண் மருத்துவ படிப்பை படிச்சு அவ ஒவ்வொரு உயிரை காப்பாற்றும் போதும் ஒட்டுமொத்த மனித குலத்தையே காப்பாத்துற மகத்தான நன்மையை அவளுக்கு கிடைக்குது. இது சும்மா வேலை இல்லைங்க, ஒரு தெய்வீகமான சேவை. இப்போ சயின்ஸும் சைக்காலஜியும் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இத ஜெண்டர் கன்கார்டன்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியற மாதிரி ரொம்ப சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு போர்க்களத்துல ஒரு வீரருக்கு சரியா பொருந்துற ஒரு கேடயம் எப்படி அவரை முழுசா காப்பாத்துமோ அதே மாதிரிதாங்க. ஒரு பெண்ணோட உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு பெண் மருத்துவரே சரியான பாதுகாப்பாகவும் அவங்களுக்கு பெரிய ஆறுதலாகவும் இருக்க முடியும். நோயாளிகள் பயமில்லாம ரொம்ப ஓப்பனா பேசுறதால அவங்களுக்கு 50% சிறப்பான தீர்வுகள் கிடைக்குதாம். இது ரொம்ப முக்கியம். மருத்துவத்துறையில ட்ராமா இன்ஃபார்ம்டு கேர் அப்படிங்கிற அணுகுமுறை ரொம்பவே எமோஷனலான ஒண்ணு. குடும்ப வன்முறையோ இல்ல பாலியல் வன்கொடுமையாலேயோ பாதிக்கப்பட்ட பெண்கள்
தாங்கள் அனுபவிச்ச கொடூரங்களை ஒரு ஆண் மருத்துவரிடம் சொல்ல தயங்கி அப்படியே மௌனமாயிடுவாங்க. ஆனா ஒரு பெண் மருத்துவரை பார்க்கும்போது மட்டும்தான் அவங்க ஒரு பாதுகாப்பான சூழல, ஒரு சேஃப் ஸ்பேஸ உணர்றாங்க. அவங்க அந்த ட்ராமால இருந்து வெளியே வரவும், அவங்களுக்கு நீதி கிடைக்கவும் பெண் மருத்துவர்கள் அங்க இருக்கிறது மிக மிக அவசியம். இந்த 70% அப்படிங்கிற பெரிய நம்பரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலக சுகாதார நிறுவனத்தோட புள்ளி விவரப்படி ஒட்டுமொத்த உலகத்தோட மருத்துவ தேவைகள்ல 70% பெண்களுக்கானதுதானா? தேவைகள் இவ்வளவு மலைப்பா இருக்கும்போது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போதுமான பெண் மருத்துவர்கள் நம்மகிட்ட வேண்டாமா? இது நாம மறுக்கவே முடியாத ஒரு மாபெரும் உண்மை. இப்ப நாம பாக்குற இந்த டேட்டா நமக்கு கொடுக்கறது வெறும் இன்ஃபர்மேஷன் இல்லங்க, ஒரு அருமையான சொல்யூஷன். 60% முஸ்லிம் பெண்கள் தங்களுக்கு பெண் மருத்துவர்கள் மட்டும்தான் வேணும்னு ரொம்ப உறுதியா விரும்புறாங்க. எங்கெல்லாம் பெண் மருத்துவர்கள் ஈஸியா அணுக கிடைக்கிறாங்களோ அங்கெல்லாம் தாய்மார்களோட இறப்பு விகிதம் 35% வரை குறையுதுல ஆய்வுகள் சொல்லுது. பெண் மருத்துவர்கள் இருக்கிறது உயிர்களை காப்பாத்துற நேரடி மந்திரம் அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. சரி, இவ்ளோ பேசுறோமே, இதுக்கு நாம என்னதான் செய்யணும்? மாற்றம் எங்கிருந்து வரணும்? நம்ம வீட்ல இருந்து தாங்க தொடங்கணும். மருத்துவராகணும்னு ஆசைப்படுறவங்க மகள்களை தட்டி கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்க. உங்க மனைவியோட உடல் நலத்துக்கு முழு முக்கியத்துவம் கொடுங்க. வீட்ல இருக்கிற பெண்கள் மருத்துவம் படிக்கிறத மனசார சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல நமக்காக சேவை செய்யற பெண் மருத்துவர்களை ரொம்ப மதியுங்க. ஒரு அழகான மாலை நேரத்துல வீசுற இதமான காத்து மாதிரி இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம குடும்பங்களுக்குள்ள ஒரு பெரிய குணப்படுத்தும் ஆற்றலை கொண்டு வரும். இது குறிப்பா பெற்றோர்களுக்கான என்னோட ஒரு அன்பான வேண்டுகோள். நிறைய பெற்றோர்களுக்கு ஒரு பயம் இருக்கு. நம்ம பொண்ண மெடிக்கல் படிக்க அனுப்புனா கல்யாணம் லேட் ஆயிடுமோ, இல்ல குடும்ப வாழ்க்கை பாதிச்சிடுமோன்னு. ப்ளீஸ், அந்த பயம் தேவையே இல்லைங்க. கல்வியும் கல்யாணமும் ஒண்ணுக்கொன்னு எதிரி கிடையாது. அது ரெண்டும் ரொம்ப அழகா இணைஞ்சே பயணிக்கலாம். உங்க மகளை படிக்க வைக்கிறது, அவங்கள எம்பவர் பண்றது உங்களுக்கு எப்போதுமே பெருமைதாங்க. அது ஒருபோதும் குறையாகாது. தைரியமா அனுப்புங்க. குடும்பத்தை தாண்டி ஒரு சமுதாயமா நம்ம கடமை என்ன? சமுதாய தலைவர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து உள்ளூர்ல டவுன் ஹால் மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். நமக்கான மருத்துவ வசதிகளை, குறிப்பா பெண் டாக்டர்களை கோரி பெறணும். திறமை இருந்தும் வசதி இல்லாத ஆனா மருத்துவம் படிக்க துடிக்கிற மாணவிகளுக்கு லோக்கல் ஸ்காலர்ஷிப் ஃபண்ட்ஸ் உருவாக்கணும். ஆண் டாக்டர்கள் தான் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த தப்பான மூடநம்பிக்கைகளை நாம உடைத்தெறியணும். இது நம்ம ஒவ்வொருத்தரோட கூட்டு பொறுப்பு. இந்த உலக மாமேதைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. நம்ம டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி, தாய்மார்களை ஆரோக்கியமாக்கினால் அடுத்த தலைமுறை ஆரோக்கியமாகும். திருவள்ளுவர் என்ன சொல்றார்? மகளிர் நலமே மனிதகுல நலம். ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு சமுதாயத்தோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது அந்த சமுதாயத்துல இருக்கிற பெண்களோட ஆரோக்கியத்துல தான் ஆழமா வேரூன்றி இருக்கு. இதுவரைக்கும் நாம பார்த்தத ஒரு 7 கோர் பாயிண்ட்ஸ்ல சுருக்கமா சொல்லணும்னா, பெண் மருத்துவர்களை உருவாக்குறது ஒரு மார்க்க கடமை. அது நபிகள் நாயகம் அவங்களால ஊக்குவிக்கப்பட்டது. இது பெண்களோட தனி உரிமையை காப்பாத்துது, பல உயிர்களை காப்பாத்துது, நோய்களை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க உதவுது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸ் கொடுக்குது, எல்லாவற்றுக்கும் மேல நம்ம எதிர்கால தலைமுறையை பாதுகாக்குது. இப்போ அப்படியே ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடிக்கோங்க. ஆரம்பத்துல பார்த்தோம்ல, அந்த அமைதியான ஆனா சோகமான கிராமம், அத மறுபடியும் நினைச்சு பாருங்க. சரியான நேரத்துல ட்ரீட்மெண்ட் கிடைக்காம வலியில துடிச்ச அந்த பெண், உண்மைய வெளியே சொல்ல முடியாம மௌனமாக்கப்பட்ட அந்த சின்ன பொண்ணு, பிரசவத்துல குழந்தையோட உசுறுவிட்ட அந்த தாய், இவங்க எல்லாரும் இருந்தது ஏதோ விபத்திலங்க. அது நம்ம சமுதாயத்தோட கூட்டு தோல்வி. இது இனியும் கண்டிப்பா தொடரக்கூடாது. மருத்துவம் படிக்கணும்னு ஆசைப்படுற இளம் பெண்களே, வருங்கால மருத்துவர்களே, குறிப்பா உங்களுக்கு தான் இத சொல்றேன். நீங்க இன்னைக்கு எடுக்கிற ஒரு முடிவு நாளைக்கு உங்க கழுத்துல மாற்ற அந்த ஸ்டெத்தோஸ்கோப் இந்த சமுதாயத்துல 1000 உயிர்களை காப்பாத்த போகுது. நீங்க தான் அந்த சமுதாயத்தோட விடிவள்ளி. எந்த தயக்கமும் இல்லாம கெத்தா முன்னேறுங்க. ஏன்னா ஒரு உயிரை காப்பாத்துறவங்க ஒட்டுமொத்த மனித குலத்தையுமே காப்பாத்தின மாதிரி. அந்த 2 கிராமத்துல மறுபடியும் நம்பிக்கையோட வெளிச்சம் பரவட்டும். எந்த பெண்ணும் மருத்துவ உதவி இல்லாம வழியில தவிக்கிற நிலைமை அறவே மாறட்டும். அதுக்கான விதைய நாம இன்னைக்கே இப்பவே விதைப்போம். இந்த நோக்கத்துல உங்களை இணைச்சுக்க இதை எல்லாரும் உறுதியா சொல்லுங்க. நான் பெண் டாக்டர்களை ஊக்குவிப்பேன். Like, subscribe, share. Everyone, this is yours Life Parables. Thank you. See you next video.